வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. என்னடா இவன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறானே, இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேள்விகளை கேட்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவருக்கு என்னாச்சு? எடப்பாடி பழனிசாமியாவது சின்னம்மாவால் முதலமைச்சர் பதவியை வாங்கினார். ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சர் பதவியில் அமரச் செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அப்படி என்பவர் திமுகவில் போய் சேர்ந்தாரா சேரலையா? அரசியல்ல இதெல்லாம் சகஜம்பா அப்படின்னு போய் ஈஸியா போய் சேர்ந்துருவாங்க. சரிங்க, இப்ப என்ன ஆச்சுன்னா தேர்தலுடைய கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவா தாவேகாவா இதுதான் எல்லா இடத்துலையும் எல்லா மீடியாக்கள்லையும் போட்டுக்கிட்டே இருக்கான். அதிமுக படுதோல்வி. இந்த தோல்விக்கு காரணம் விஜய் என்கின்ற ஒரு அலை, அப்புறம் புரட்சித்தாய் சின்னம்மா அப்படிங்கிற ஒரு அலை. இதுவால அதிமுக அழிஞ்சு போச்சு அப்படி என்று கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் சொல்றாங்க எல்லாருமே, எடப்பாடி பழனிசாமி. அவர் நான் என்ன சொல்றோம்னா போருக்கு போகணும்னா எதிரியை மட்டும்தான் நாம் எதிரியாக களம் காண வேண்டும். கூட இருக்கிறவனை எல்லாம் எதிரியாக ஆக்கக்கூடாது என்பதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டாகும். எல்லாரையும் வேண்டாம் வேணாம் 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 வேணாம், நான் ஒண்டியா போதும், ஒண்டியாவே மோதிடுவேன், என் கூட வாரவங்க மட்டும் வாங்க, என்னுடைய பேச்சை கேளாதவங்கலாம் எந்தாலையும் போங்க அப்படி என்று சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்ப என்ன ஆகுதுன்னா அவருடைய பதவி 100% காலி. அமித்ஷாவும் அன்னைக்கே சொல்லிட்டார். அப்ப அங்க வேற ஆள் தான் போடணும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு வேலுமணியே போடலாம் அப்படி என்று ஒரு டீம். இன்னொரு டீம் என்னன்னா சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும், அப்பதான் அந்த கட்சியை ஆளுமை உள்ள கட்சியாக கொண்டு வர முடியும் அப்படி என்று இன்னொரு பாதி பேர் பேசுறாங்க. சரிங்க, சின்னம்மாவோ வேலுமணியோ யாராவது ஒருத்தர் பதவியில அமர போறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் பதவி இல்லை என்பது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்ப அப்படி ஆகும்போது அதுக்கு கீழே உள்ள பதவியை கொடுத்தா அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னும் அவருக்கு வரவில்லை. அவரு சின்ன பிள்ளைகளு மிட்டாய் கேட்டது மாதிரி தான், ஆரஞ்சு மிட்டாய் எனக்கு வேணும்னு கேட்கணும் இல்லையா, அதே மாதிரிதான் பொதுச் செயலாளர் பதவியே வேணும் வேணும் வேணும்னு குழந்தை மாதிரியே அடம் பிடித்து கொண்டு இருக்கிறார். அடம் பிடித்ததுனாலதான் இன்னைக்கு 11 தோல்வி. 12வது தோல்விக்கு யாரும் இங்கே தயாராக இல்லை. எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை ஒழிச்சு கட்டணும் அப்படி என்று முடிவு பெற்றாங்க. இன்னொரு பக்கம் அவரு என்ன சொல்லணும்னா பதவியை ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டாரு, பதவிக்காக என்னமும் செய்வார். இந்த பதவி ஆசை பார்த்தீங்களா, போதைன்னா சாராயம் கிடைக்காம இருக்க அந்த மாதிரி போதை இல்லை. அவங்க கூட போதை அதிகமாயிட்டுன்னு வச்சுக்கங்களேன், குப்புரை அடிச்சு போய் படுத்துக்கிடுவான். கஞ்சா போதை, இந்த கஞ்சா போதை இருக்கு இல்லையா, கஞ்சா போதையை போட்டவன் எதையாவது எண்ணிக்கொண்டு போட்டான்னு வைங்களேன், அதை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் தூங்கவே மாட்டான், அதே குறிக்கோள்லே இருப்பான். அதே மாதிரி இந்த கஞ்சா போதை மாதிரி தான் அரசியலுடைய பதவி என்கின்ற இந்த போதை. இந்த போதை எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாகி போச்சு, முத்தி போச்சு. கஞ்சாவை விட இது ஒரு மோசமான போதை அவருக்கு முத்தி போச்சு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு கார்ல ஒருத்தன் போனான்னு வச்சுருங்களேன், அவங்ககிட்ட பைக்கில் போகணும்னு சொன்னீங்கன்னா போகவே மாட்டான். பைக்கில் ஒருத்தன் போறான்னு சொல்லுங்க, அவனை கூப்பிட்டு சைக்கிளில் போகணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, போக மாட்டான். அதுதான் பிஸ்டேஜ் ப்ராப்ளம், செத்துருவான். சினிமாவிலையும் அதே மாதிரி தான், மேக்கப் போடாம அவனால வெளியில போகவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ரூமுக்குள்ளே இருந்துருவான். கடனுக்கு மேல கடன் வாங்கி எல்லாத்தையும் காலி பண்ணி கடைசியில சூசைட் பண்ணிடுவான். இப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு வேற கட்சிக்கு போகணும், இல்லையா சூசைட் பண்ணணும், அந்த ஒரு சூழ்நிலைக்கு விட்டார். இன்னொரு பக்கம் அவருக்கு கொடநாடு கொலை வழக்குல ஆப்பு ரெடியா இருக்கு. இவ்வளவு நாள் அதை காப்பாற்றினது யார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களுக்காகத்தான்
அவரு கட்சியிலே இன்னும் பிளவுபடுத்தணும். தோக்கணும், அதிமுக தோக்கணும், திமுக ஜெயிக்கணும். அப்படி பண்ணாதான் கொடநாடு கொலை வழக்குல அவர் தப்பிக்க முடியும். இப்ப இன்னைக்கு அவருக்கு பதவி தரமட்டமான ஒரு பதவியை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதிமுகவில் உள்ளவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பாஜகவில் பெரும்பாலும் அண்ணாமலை குறி வச்சுக்கிட்டு இருக்காரு. கொடநாடு கொலை வழக்கில் தூண்டி இவரை தூக்கி உள்ள ஓட்டே ஆகணும் அப்படி என்று பகைகளை அதிகமாக்கி கொண்டார். செங்கோட்டையன் அவர் ஒரு பக்கம். ஸோ அப்படி எல்லா பக்கமும் சுற்றி எடப்பாடி பழனிசாமியை சுற்றி எல்லாரையும் பகையாளியை ஆக்கி கொண்டார். அப்ப அவருக்கு கண்டிப்பாக ஆப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு கொடநாடு கொலை வழக்கில் இவ்வளவு நாள் தப்பிச்சதுல இனி அவர் தப்பவே முடியாது. அப்ப அவர் என்ன பண்ண போறாரு? திமுகவில் போய் தான் சேரணும். கண்டிப்பாக இது ஆகுதா ஆவலையான்னு பாருங்க. இது ஒரு சாத்தியமாகுமா அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். கண்டிப்பா சாத்தியமாகும். அரசியல்ல இது ஒரு சகஜம். அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அன்றைக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்னா தானே இருந்துட்டு இருந்தாங்க, அதே மாதிரி நாங்க ஒன்னாயிட்டோம், தாய்க்கழகத்தோட ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக திமுகவில் போய் சேர போகிறார். இது நீங்க பாருங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, இந்த ஒரு நாள் கூத்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் தேர்தலுடைய அறிக்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி மட்டும் போக மாட்டார், அவர் கூட ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு போவார். அதுல முதலிடத்துல யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஜெயக்குமார் கண்டிப்பாக அவர் கூட சேர்ந்து போவார். இன்னொரு 5-6 பேர் பெயரும் பேசிக்கொண்டிருக்காங்க. விரைவில் இன்னொரு 3 நாள் தான், 3 நாளையில் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் போய் ஐக்கியம் ஆகிறாரா? ஏன்னா அவருக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும். அதுக்காக தன்னுடைய சுய நலத்துக்காக இன்னைக்கு அதிமுகவை கட்டமண்ணா ஆக்கிவிட்டு தெருவில் போக சொல்லிவிட்டு அவர் திமுகவில் போய் சேர போகிறாரா சேர போகலையா என்பதை அனைவரும் பொறுத்திருந்து பாருங்கள். இது இந்த டிசி துரைபாண்டியன் கவி கத்தியினுடைய பொன்னான வாக்காகும். நன்றி, வணக்கங்கள்.